பாருங்க, எதுக்கு உபவாசம் போகணுங்கிறதே விளக்காம இப்ப எலியா என்ன தப்பு பண்ணாருங்க? எலியா நமக்கு ஒரு பாடமா இருக்கிறவன். எலியாவுடைய இந்த வாழ்க்கையும் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் எலியாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, உபவாசம் நம்ம எதுக்கு இருக்கிறோங்கிறதே தெரியல. எலியா 80 நாள் உபவாசம் இருந்தாரு, ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதல் 40 நாள் உபவாசம் தவறான காரியத்துக்காக உபவாசம். இரண்டாவது உபவாசம் செஞ்ச தப்ப சீர்திருத்தத்துக்காக உபவாசம். நம்ம நல்ல பிள்ளைகளை எசபேல் தாக்கத்தில் ஒரு தாக்கம் இது. அதனால இனி யாராவது உபவாசம் இருக்கிறன்னா கொஞ்சம் யோசிச்சு உபவாசம் இருங்க. இல்லைன்னா தேவையில்லாம உடம்ப கெடுத்துக்காதீங்க, வயிற்ற கெடுத்துக்காதீங்க. உபவாசம் கட்டாயம் நம்ம போட்டே ஆகணும். வாரத்துக்கு 2 நாளாவது நம்ம உபவாசம் இருக்கணும், இது நீதி. ஆனா இங்க எளியா போற உபவாசத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, இப்படியாக இந்த எசபேல் ஆவி தாக்கத்துல இதெல்லாம் ஒரு அடையாளம். அடுத்தபடியாக இந்த எசபேல் தாக்க ஆரம்பிச்சுட்டா அந்த தாக்குதல் என்ன நடக்கும் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனம். தாக்கத்துல ஒரு தாக்கம் தூண்டி விடுகிற ஆவி. இந்த எசபேல் ஒரு மனிதர்களுக்குள்ள இருந்தா தூண்டிவிடும், பாவம் செய்ய தூண்டிவிடும், இச்சையை நடப்பிக்க தூண்டிவிடும், சுயத்தில் நடக்க தூண்டிவிடும், மாமிசத்தில் நடக்க தூண்டிவிடும், பகை நிறைவேற்ற தூண்டிவிடும், மற்றவர்களுக்கு விரோதமாக எழுந்து தூண்டிவிடும். ஆகாப்பை தூண்டின உடனே இந்த ஆகாப் என்ன தெரியுமா செஞ்சான்? முன்பு செய்த பாவத்தை பார்க்கில் இப்போ அதிகமா பாவம் செய்யலாம். நன்மையான தேவர்களே, எசபேல் ஆவி பயங்கரமான ஒரு ஆவி. இந்த ஆவியை நீங்க சாதாரண எடுக்கக்கூடாது. இந்த கடைசி நாளிலே இந்த ஆவி அளவிற்கானது. சபைகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ள, அவர் வாயா இருந்து செயல்படுகிற அவருடைய தீர்க்கதரிசிகளுக்குள்ள கூட பாருங்க, இந்த ஆவி என்ன செய்தால் தூண்டி விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆகாப்பை தன் புருஷனை, தன் சொந்த புருஷனை பாவம் செய்ய தூண்டி விடுகிறது. நல்ல கவனிங்க, தூண்டுகிற ஆவி. எப்பொழுதுமே உங்களுக்குள்ள தவறான எண்ணங்கள் தூண்டப்படுகிறதா? எப்பொழுதுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மாமிச சிந்தை தூண்டப்படுகிறதா? எப்பொழுதுமே தேவ வார்த்தையை கேட்காம செயல்படுவதற்கு தூண்டி விடுதா? சுயத்தில் நடக்க தூண்டி விடுதா? சுய பலத்தில் சுய சித்தத்தில் நடக்க தூண்டுதா? தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை தூண்டப்பட்டாலும் அது கட்டாயம் எசபேலின் தாக்கம். வேதம் சொல்லுகிறது, இந்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் கட்டாயம் சொல்றேன், தேவ வசனத்துக்கு விரோதமா, தேவனுடைய வெளிப்பாட்டுக்கு விரோதமா, தேவனுடைய தரிசனத்துக்கு விரோதமா, தேவன் கொடுத்த அழைப்புக்கு விரோதமா, தேவன் நமக்கு வைத்திருக்க சகல நன்மைக்கு விரோதமா, பரிசுத்தத்துக்கு விரோதமா, கட்டாய விசுவாசத்துக்கு விரோதமா இது எதிரடையாக தூண்டி வரக்கூடிய ஆவி எசபேல் ஆவி. நீங்க முன்னாடி வாட்சி பாருங்க, எலியாவை கொண்டு தேவன் பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? இதே எலியாவை தேவன் எப்படி திருப்பி இருக்கிறான்னு பாருங்க. அதே வசனத்திலே 20 நீங்கள் 19 வாசிக்கிறேன். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்து எடுத்துக்கொண்டதோ இல்லையோ என்று 17 வாசி. கர்த்தருடைய வார்த்தை இஸ்மேலாக எலியா இத கேட்கும் பொழுதே எப்படி கட்டில இருந்த எலியாவை தேவன் எப்படி திருப்பி இருக்கிறான்னு பாருங்க. நான் விசுவாசிக்கிறேங்க, கண்ணீரோட சொல்றேன். ஆமா, கட்டாக இந்த வசனம் இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை வச்சுதான் நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். இந்த வார்த்தை எந்த எசபேலுக்கு பயந்தாரோ, எந்த ஆவிக்கு பயந்தாரோ, எந்த ஆவில விடாய்த்து போனாரோ, எந்த ஆவில இப்படி தாக்கப்பட்டாரோ, அதே
எலியாவை கொண்டு தேவன் இப்ப சொன்னார், இப்ப நீ போ. இப்ப எலியா எழும்பினா எசபேலுக்கு பயப்படுறதால எசபேலை விழ வைக்க, ஆகாப்பை விழ வைக்க, அவன் வளர்க்கிற நாய் முதல் கொண்டாய் கருவறிக்க தேவன் எலியாவை எழும்ப பண்ணினான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எலியாவுக்கு வெளிப்படப்பட்ட அந்த கிருபை இன்றைக்கு நமக்கும் வெளிப்படுவதாக, நம்முடைய குடும்பத்துக்கும் வெளிப்படுவதாக, நம்முடைய ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுவதாக. வாசிங்க. வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. நீ எழுந்து மரக்கம் த்ரோ அசப்பா அசப்போய். எங்க அந்த வசனத்தோட கையை வச்சோட முழங்கு நிலபாம இன்னைக்கு ஆவில பார்க்கிற ஒரு பலமான நெருப்பு. இந்த வசனம் என்ன 100% எனக்குள்ள வல்லமையான கிரியை நடப்பிக்கிறதுக்காக சோதனைக்கிறேன். உலகபோட ஹதல்கடபோடகதலபோ. எஸ் வாசிங்க. நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற சிங்கம் மாதிரி இப்ப எலியாவின் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை கவனிங்க. வாசிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே வாங்கி அதை சுமந்து போகிறார் எலியா. இன்னைக்கு இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி சுமந்து அதை நிறைவேற்றுகிற ஒரு அபிஷேகம். வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு பலமான பரலோகத்தின் தீ சூழ்ந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அது நம்மளை தாங்கி நம்மளை அந்த வார்த்தையில நிரப்பி அந்த வார்த்தைப்படி நடத்தி அந்த வார்த்தை வெளிப்படுத்தத்தக்கதான பலனை தரும்படிக்காய் அனுப்பப்பட்ட ஆவி. இறங்கட்டும் அந்த அபிஷேகம், இறங்கட்டும் அந்த வல்லமை, இறங்கட்டும் அந்த பலம். எலியாவை நோக்கி என் பகைஞனே. அப்ப அர்த்தம் என்ன? தேவன் காரியத்தை எப்படி திருப்புறாரு பாருங்க. இந்த ஆகாபுடைய மனைவி எலியாவை பிடிக்கிறதுக்காக அனுப்பினாங்க. இப்ப ஆகாப் சொல்றா, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? தேவன் எப்படி காரியத்தை மாத்திர முடிக்கிறவன்னு பாருங்க. பாருங்க, பகைஞனே வார்த்தையை பாருங்க. பகைஞனே எலியா என்னத்துக்கு பகைங்க? உண்மையா சொல்லிட்டுமா? தேவனுடைய வார்த்தையை சுமந்தவங்க கட்டாயம் பகைக்கப்படுவாங்க. என் அப்பா சொன்னாரு, இந்த உலகம் என்னை பகைத்தது. அதோட நிப்பாட்டல. அடுத்த வார்த்தை சொன்னார், என்னை பகைத்தது போல உங்களையும் பகைப்பார். இயேசு எதுக்காக பகைச்சாங்க? என்ன காரணத்துக்காக பகைச்சாங்க? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:38, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப நன்மை செய்கிறவரை பார்த்தா நீ பகைப்பையா? தாவீதை ஏன் சவுல் பகைச்சான்? என்ன காரணம்? என்ன தவறு செஞ்சான்? ஒண்ணுமே இல்லை, ஆனா பகைச்சானே. அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பகைங்கனேங்கிறான். இப்ப நான் கேட்கிறேன், எலியா எதுக்கு பகைங்க? சத்தியத்தை சொல்லுகிறவன் கட்டாயம் இந்த உலகத்துக்கு பையனா தான் பார்க்க போவான். அது நமக்கு தோல்வி அல்ல, அது நமக்கு கிரீடம். என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றார். இப்ப எலியாவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கவனிங்க. அதற்கு
ஏலியா கண்டுபிடித்தேன். அப்ப அர்த்தம் என்ன? எங்கேயோ ஒரு நாள் நான் உன்னை தப்ப விட்டேன், என்னைக்கோ ஒரு நாள் நான் தப்ப விட்டேன், ஏதோ காரியத்துல நான் உன்னை தப்ப விட்டேன். ஆனாலும் தப்ப விட்ட என்ன தேவன் உருவாக்கி, தேவனை புதுப்பித்து, தேவனை சரியான வார்த்தையில நிறுத்தி, தேவனை கட்டாயம் தப்பின சத்துருக்களை கண்டுபிடித்து அவர்களை கருவறுக்கிற ஆயுதமாய் என்னை மாற்றி இருக்கிறார், என்னை மாற்றி இருக்கிறார், என்னை மாற்றி இருக்கிறார். ராஜா, என் தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய நீதிய பொறுமை, அப்பா, அப்பா, இப்படியா மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பலமான ஒரு அபிஷேகம். நீ என்றைக்கு எந்தெந்த ஆவிகளை தப்ப விட்டாயோ, எந்தெந்த ஆவிகள் உன் கண்களுக்கு தப்பி போயிட்டோ, உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் பிள்ளைக்கு விரோதமாக, தேவன் உனக்கு அழித்ததானே அந்தந்த ஊழியத்துக்கு விரோதமாக, தரிசனத்துக்கு விரோதமாக, அழைப்புக்கு விரோதமாக இனிமேலோ எந்தெந்த ஆவிதான் தப்பினதோ, இன்றைக்கு அந்த ஆவிகளை பிடிக்கிற ஒரு அபிஷேகத்தை மறைந்த ஆவிகள் வெளிப்படும், மறைந்து போன ஆவிகள் வெளிப்படும், மறைந்து செயல்படுகிற இயேசுவின் ஆவிகள் வெளிப்படும், மறைந்து செயல்படுகிற ஆகாபின் ஆவிகள் வெளிப்படும். இனி மறைவான வல்லமைகள் இனி வெளிப்படும். எலியாவின் கண்களை தேவன் திருப்பினது போல, எலியாவை திருப்பினது போல இன்றைக்கு தேவன் இந்த சபையை, இந்த ஊழியத்தை, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் திருப்புகிறார், அவர் திருப்புகிறார், அவர் திருப்புகிறார். ஒரு வல்லமை நீ உன்னை விட்டு போட்டாய். நான் உன்னை பொல்லாப்பு வர பண்ணி சன்னதிகளை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரிலே நீர்விடும் ஒரு நாயாகிலும் தேவன் எப்படிப்பட்ட வாக்கினால் எலியாவை நிரப்புறார் தெரியுமா? ஆகாப்பை மட்டும் தப்ப விடுகிற, தப்ப விடாத வார்த்தைகளை தேவன் எலியாவுக்கு வெளிப்படுத்தல. அல்லது எசபேலை மட்டும் தப்ப விடாத வார்த்தையை தேவன் வெளிப்படுத்தல. அவள் வளர்க்கிற நாய கூட தப்ப விடாத, அவன் தப்ப விடாத வார்த்தையே தேவன் இப்ப எலியாவுக்குள்ள தேவன் நிரப்புகிறார். அந்த ஆயுதத்தை நிரப்புகிறார், அந்த வல்லமையை நிரப்புகிறார், அந்த அதிகாரத்தால நிரப்புகிறார், அந்த அபிஷேகத்தால நிரப்புகிறார், அவருடைய மகிமையினால நிரப்புகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆவில நினைத்து இன்னைக்கும் வாய உனக்கு விரோதமாக எழும்பின ஆவிகளை தப்ப விடாத ஆயுதம் அவர் நிரப்புகிறார். இன்றைக்கும் வாய உனக்கு விரோதமாக எழும்பின ஆவிகளை தப்ப விடாத, அதை கருவறுக்கிற வாய வாய மாத்திர உன் வாயில இருந்திருக்கிற பட்டயம் வெளிப்படுது, 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 வெளிப்படுது. எலியாவின் வாயை நிரப்பினார். ஆமே, இப்ப எலியா பேசுறதெல்லாம் தீர்க்க தரிசனம். எலியாவின் வாய் வெளிப்படுகிறதெல்லாம் மகிமை. அவன் கத்தடா, அவனை கத்தடே, அவனை
எலியாவினுடைய கண்கள் சுவர்ல நீர் விடுகிற நாய் கூட தப்ப விடாதா. இப்ப எலியாவின் கண்களை தேவன் எப்படி நிரப்புறாரு? சாமியல் கண்களை நிரப்பலையா? சாமியலுடைய காதுகளை நிரப்பலையா? அது ஆடுகளின் சத்தம், மாடுகளின் சத்தம். ஆனா அந்த சத்தம் அமலேக்கின் மாடு, அமலேக்கின் ஆடு என்று அடையாளம் கண்டு கொள்கிறேன். உன் காதுல விழுந்தா கூட நாவியை பிடிப்பேன், கண்ணால பார்த்தா பிடிப்பேன், தூரத்திலிருந்து மொத்தம் பிடிப்பேன். ஒரு தீர்க்கதரிசனத்தின் தீ இந்த இடத்தை நோக்கி பறந்து வருகிறத நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிறேன், இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவன் மீது இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். அவன் காத்துடா இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. உன் கண்களை, உன்னுடைய ஆவியை, உன் செடியை தப்ப விடாது, சத்துருக்களை தப்ப விடாது. அந்த ராஜரிக தீய இப்ப தேவன் கொளுத்துகிறார். வேதம் சொல்லுது, சத்தம் போடுகிறது ஆடுகளின் சத்தமா இருக்கலாம், அது மாடுகளின் சத்தமா இருக்கலாம். ஆனா அது சத்துருடைய மாடாக, அது அமலேக்கினுடைய ஆடாக உடல பௌடகதலவோ காதல கேட்டா கூட சத்துருவை அடையாளம் கண்டு கொள்ளுகிறேன். கண்களால பார்த்தா கூட அடையாளம் கண்டு கொள்ளுகிறேன். தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கிறேன். அந்த யுத்த குதிரையினுடைய ஒரு அபிஷேகத்தின் தீ இப்ப இறங்குது. இது பரலோக யுத்தத்தினுடைய அபிஷேகம், இது பரலோகத்தின் யுத்தத்தினுடைய அபிஷேகம். நீங்களுடைய செவிகள் அந்த அபிஷேகம் பிடிக்கிறத நான் பார்க்கிறேன். நீ போன்ல பேசிட்டே இருப்ப, அவங்க சத்தத்தை நீ கேட்டுட்டே இருப்ப, ஆனா அவங்களுக்குள்ள செயல்படுகிற ஆவி உன்னால பிடிக்க முடியும். எஸ், நீ கண்ணால பார்க்க வேண்டாம். அவங்க சத்தத்தை கேட்டாலே அந்த சத்தம் யாருடைய சத்தம்? அந்த சத்தத்துக்கு பின்னாடி என்ன ஆவி இருக்குது? அந்த சத்தத்துக்கு பின்னாடி என்ன ஆவி கிரியை செய்யுது? பிடிக்கத்தக்கதான ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் ஒரு செவிகளை இறங்குது. கண்களை பார்த்துட்டா உடல மௌனகதரா அச்சுடமன போவோ அது என்ன ஆவின்னு கண்டுபிடிக்கிறேன், அடையாளம் பிடிக்கிறேன். அந்த அபிஷேகம் தூரத்திலிருந்து மொப்பம் பிடிக்கிற அபிஷேகம். எலியாவை தேவன் இப்படித்தான் நிரப்பி அனுப்புகிறார். வாசிக்கிறேன். இத கேட்ட பின்பும் எசபேல் என்ன சொல்ற பாருங்க, வாசிங்க. நல்ல கவனிங்க. எப்பவுமே தேவன் ஒருத்தங்க மேல அவங்கள முறியடிக்கணும்னு நினைச்சிட்டா சடிதியா எடுக்கணும், எதையும் செய்ய மாட்டேன், பொறுத்துட்டே இருப்பாரு. இப்ப ஆகாப்புக்கு தான் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். எசபேலை குறிச்சு வர்ற வார்த்தை பயங்கரம். சொல்ல போனா ஆகாப்பு தப்பிக்கிட்டாங்க, ஆனா எசபேல் தப்பலை. ஆகாப் தாழ்த்திட்டான். பிற்பாடு தேவன் அவன் காலத்தில் செய்யாமல் அவன் பிள்ளைகள் காலத்தில் அதை செய்யும்படி தீர்மானிச்சிட்டாரு. ஆனா எசபேல் தாழ்த்தவே இல்லை. நடந்தது என்ன? இப்ப எசபேலை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வாய தேவன் எப்படி நிரப்புறாரா? எப்படி நிரப்ப போறாரா? எதெல்லாம் விரோதமா எழுப்பிச்சோம் அதை ஒன்ன கூட தப்பாதபடி அழிக்கிற வாயா நிரப்பி அனுப்புறார். எசபேலை குறித்த தீர்க்க தரிசனத்தை வாசம். நல்ல கவனிங்க. மத்தியில கூட அது எங்க விழுவா, எந்த இடத்துல விழணும், எங்க அவன் சாவா, எப்படி சாவா, அவன் ரத்தம் எது மேல விழணும், எப்படி எப்படி நான் விழணும் குறிச்சிட்டாரு. தேவன் குறிச்சதை நிறைவேற்றுகிற தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை சொன்ன உடனே நான் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டினது அப்படி சொல்றேன். ஆண்டவருக்கு மகிமை. ஒருவருடைய நாவை பிடிச்சு அதை இழுத்து அதில் இருக்கிற அந்த பழைய நாவை அறுத்து
ஒரு புதிய நாவை ஒட்ட வைக்கிறது நான் பார்க்கிறேன். எஸ், நான் பார்த்தேன். இப்போ அந்த நாவு பழைய வார்த்தைகள் அது பேசாது. இப்போ அந்த நாவெல்லாம் பட்டயமாய் மாறுகிறது. அந்த நாவு இரு கருப்புல பட்டயமாய் மாறுகிறது. குறிப்பிட்டு சரியா துல்லியமா ஒரு சொட்டு ரத்தம் கூட மாறி விடக்கூடாது. தின்னும் என்றான். இது நிறைவேறிற்று, ஆண்டவருக்கும் மகிமை. ஆனா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அதை தெரிஞ்ச பொழுதும் கூட அவனுக்குள்ள நடந்த அடையாளம் என்ன? வாசிங்க பார்ப்போம். பாத்தீங்களா? எப்பவுமே இப்ப நீங்க ஆவில நிறைவேறி போறீங்களா? வெளியே போன உடனே இந்த ஆவின பாவ செய்ய தோன்றும். அப்பதான் சத்தியத்தை கேட்பேன். அப்பதான் தேவ கோபம், தேவனுடைய சத்தம் துல்லியமா விடும். நடக்க போற காரியங்களும் எல்லாம் விடும். ஆனா வெளியே போன உடனே இந்த ஆவின பாவ செய்ய தோன்றும். எசபேலுடைய ஆவினுடைய பயங்கரமான தாக்கம். அங்க பாருங்க, தேவன் எச்சரிச்சுட்டாரு. எச்சரிப்பு கேட்பவனுக்கு நடுக்கம் வந்திருக்கணும் இல்ல. ஆனா இவன் ஆகாப் யாரு? தீர்க்கதரிசி வந்து சொன்னதை அதை செஞ்சு ஜெயிச்சவன், 2 முறை ஜெயிச்சவன். ஆனா அதுக்கெல்லாம் தீர்க்கதரிசி வேணும், இதுக்கு என்ன வரல? இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமான வார்த்தை, எவ்வளவு தேவ கோபம். எலியாவே அதை சொல்லும் போது அவ்வளவு ஆக்ரோஷமா சொல்லுவாருன்னா அதை வெளிப்படுத்த தேவனை பற்றி இருந்து யோசிச்சு பாருங்க. அவனுக்கு கோபம் ஆகாப்பு மேல, அவன் குடும்பத்தின் மேல, அவன் மனைவி மேல, அவன் பிள்ளைங்க, அவன் காலத்தை நாய் முதல் கொண்டு. ஆனா அதை கேட்டா அறிஞ்சா துல்லியமா தெரியும். எலியாவை பத்தி தெரியும். ஏன்னா எலியா மழை பெய்யாதுன்னு சொன்னா மழை பெய்யாது, பனி பெய்யாதுன்னு சொன்னா பனி பெய்யாது. நான் சொல்லும் வரணும், நடக்காதுன்னா நடக்காது. அப்படிப்பட்ட தீர்க்கன்னு சொல்றாரு. தெரியும், சொல்றது யாருன்னு தெரியும். ஆனா துணிச்சு பாவம் செய்யணும். சொல்லப்பட முன்னாடி செஞ்சதை பார்க்க அதிகமா செய்யலாம். அதான் பாருங்க, இஸ்ரவேலிலே ராஜா எல்லா ராஜாக்களையும் பார்க்கணும். ஆகாப்பை போல ஒரு பொருளாக செஞ்சவன் எவனுமே நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? எசபேல் தாக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க கட்டாயம் ஐயோ நம்ம குடும்பத்திலே இப்படி ஒரு ஆள் இல்லைன்னு சொல்ல வைப்பாங்க, சபையிலே இப்படி ஒரு ஆள் இல்லைன்னு சொல்ல வைப்பாங்க. கட்டாயம் நாம சொல்ல வைக்கும், ஐயோ நம்ம தேசத்துல கூட புறஜாதிகள் கூட இப்படிப்பட்ட நபர்கள் நாங்க பார்த்ததே சொல்ல வைக்கும். ஏன்னா இதுதான் இஸ்ரவேல் தான். அவள் பொருந்தி சபை பார்த்து சொல்லியா, புறஜாதிகளை கூட நான் இப்படி கேள்விப்படலப்பா. சபை, தேவனுடைய சபை, ரத்த சிந்தி மீட்கப்பட்ட சபை, உனக்குள்ள நான் கேள்விப்படல. ஏன்? இஸ்ரவேலின் தாக்கம். அவங்க என்ன பண்ணாங்க சொல்லக்கூடாது, அவ்வளவு அசுத்தமானதை செஞ்சாங்க. செஞ்சுட்டு சபைக்குள்ள இருந்தாங்க, திருவிழா எடுத்தாங்க. உண்மை ஜெபம் பண்ணாங்க, ஆராதனை பண்ணாங்க, ஓய்வு நாள் அனுப்பிச்சாங்க. உண்மை இல்லை. இப்ப பாருங்க எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. ஆனா அதை குறிச்ச ஒரு தாக்கம் ஆகாப்புக்குள்ள இல்லவே இல்லை, எசபேலுக்குள்ள இல்லவே இல்லை, அவ குடும்பத்துக்குள்ள இல்லவே இல்லை, அவ செய்கைக்குள்ள இல்லவே இல்லை, அவ நடத்துக்குள்ள இல்லவே இல்லை. இந்த ஆவி ஒரு மனுஷனை தாக்கிட்டா, தேவன் முகமுகமா பேசினா கூட அவங்க இருதயம் திரும்பாது. கல்லு கூட உடையுங்க, இரும்பு கூட அக்னியில உருகுங்க. ஆனா இந்த இருதயம் இருக்கு பாருங்க, இசபேலுடைய இருதயம். ஏன்னா அவளுக்கு இருதயமே இல்லை, கற்பே இல்லை. அவருடைய பேர் ஒரு அர்த்தம் கற்பில்லாதவன், இருதயம் இல்லாதவன். சாத்தானுக்கு இருதயம் கிடையாது தெரியுமா? அவனுக்கு மனசாட்சியே கிடையாது தெரியுமா? கிடையாது தெரியுமா? அதுதான் எசபேல். சாத்தானுடைய உருவம் தான் எசபேல், சாத்தானுடைய கிரியை தான் எசபேல். இப்ப இந்த ஆவி இன்னைக்கு சபைக்குள்ள போராடுது, சபை ஜனங்களுக்குள்ள போராடுது, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கூட போராடுது, தேவனை உடையவன் தேவ மனுஷனை சுடுகிறவனுக்குள்ள கூட போராடுது. உண்மை எப்படி சொல்றீங்க? தேவன் முகமுகமா பேசுனா கூட மனம் திரும்பாம இன்னும் அதிகமா பாவம் செய்ய இழுத்துக் கொண்டு போறதான் இஸ்ரவேல் ஆவியின் தாக்கம். இந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா இப்பவே தலைமையில கைய வச்சு, ஆண்டவரே
நமக்கு தூதன் சொல்ல வேண்டாம். ஒரு கழுதையை கொண்டு பேசினா கூட, ஏன் ஒரு புறஜாதியை கொண்டு பேசினா கூட, அது கர்த்தருடைய வார்த்தை தான் தெரிஞ்சு மனம் திரும்புகிற இறுதி நமக்கு தேவை. உண்மை. அவனை தாக்கிச்சு பாருங்க. இப்ப சொல்ல போனா எவ்வளவு பயங்கரமான நியாய தீர்ப்பை தேவன் எழுதிட்டாரு. சொல்ல போனா எழுதிட்டாரு, எழுத போறாருல, எழுதியாச்சு. எழுதின நியாய தீர்ப்பை சொல்றாரு, அவ்வளவுதான். இப்ப எவ்வளவு பயம் வரும். 10 நாள் உள்ள தூக்கு தண்டனை, உனக்கு தூக்கு தண்டனை சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதை குறித்து சிந்தையே இல்லை, உணர்வே இல்லை. இந்த எசபேல் ஆவி தாக்கிட்டா தேவன் எவ்வளவு கடினமா பேசினாலும், எவ்வளவு கோபமா பேசினாலும், நீ நடக்க போகிற நியாய தீர்ப்பையே சொன்னாலும், நான் கேட்கிறேன், எலியா எப்படிப்பட்ட எலியாங்க? சரி, வார்த்தை தான் நடந்தது, சரி ரைட். தேவன் உண்மை உள்ளவர் என்றும் இவர் உண்மை உள்ள தீர்க்கதரிசி என்றும் அக்கினியை இறக்கி நிரூபிச்சவர். அந்த மனுஷன் பேசவர், பேசுறவர் சும்மா சாதனா இல்ல. ஆகாப்புக்கு முன்னாடி முன்ன மனுஷன் சாதனா இல்ல. அக்கினி இறக்கி கர்த்தரை நிரூபித்தவர், அவர் தேவனை ஊழியக்காரனை நிரூபித்தவர். அந்த மனுஷன் பேசுறாரு. ஆகாப்பு கேட்டு, அப்படியா அப்பா நீங்க இப்படி எல்லாம் சொல்றாராமா? அவர் சொல்லட்டும், பாவம் செய்ய துணினார். அதுக்கு இவன் வித்து போட்டான். எசபேல் ஆவி தாக்கிட்டா பாவத்துக்கு வித்து போடுவாங்க, துணிகிற பாவத்துக்கு துணிகரமா வித்து போடுவாங்க, அந்த ஆவிக்கு தங்களை வித்து போடுவாங்க. இது தூண்டிவிடும். தாவீதை தூண்டவில்லையா? 1 நாளாகம் 21:1 வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 24:1 வேதம் சொல்கிறது தாவீதை தூண்டினதே. நம்ம பார்த்தோம், யூதாசை தூண்டினது யோவான் 13:2. யூதாசை தூண்டினது, அனனியாவை அவள் மனைவியை தூண்டினதே அப்போஸ்தலர் 5:2-3-4 தூண்டினதே. அப்ப இந்த ஆவி என்ன பண்ணுமா? தூண்டும். எதுக்கு? மாமிசத்துல நடக்க, பாவம் செய்ய நடக்க. இப்ப தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். காத்திருக்கணும், உடனே காத்திருக்கணும், உடனே அழுதிருக்கணும், உடனே மனம் புரிந்திருக்கணும், உடனே செவி கொடுத்திருக்கணும், ஆண்டவர் முன்னாடி கதை இருக்கணும், செஞ்ச பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டிருக்கணும். ஒரு ரியாக்ஷன் இல்லை. இன்னைக்கு சில பேர் சொல்லி பாருங்களேன், சிதேக்கியாவை பார்த்திருக்கீங்களா? சிதேக்கியாவை பார்த்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. எசபேலை பார்த்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சாத்தானை பார்த்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்திருக்கேன் மனுஷர்கள் ரூபத்தில், சில மனுஷிகள் ரூபத்தில் பார்த்திருக்கேன். எசபேல் இப்படித்தான் இருப்பான்னு ஒரு மனுஷிகள் ரூபத்தில் பார்த்திருக்கேன். சாத்தான் இப்படித்தான் இருப்பாங்கிறத நேரடியாக பார்த்திருக்கிறேன், மனுஷ ரூபத்திலையும் பார்த்திருக்கிறேன். ஏன் அந்த ஆவிகளை கூட குறைஞ்சி இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. பள்ளிக்கூடத்திலிருந்து சத்தியத்தை சொல்றேன். உண்மை. எப்படி துரத்துனா ஆவியில மட்டில சரீர ரீதியா உங்க கண்ணாடி அந்த பின்னாடி அது ஓடி இருக்காது. பின்னாடி ஆண்டவருக்கு மகிமை. பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, இன்னைக்கு சிதேக்கர் அதிகமாயிட்டாங்க. எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்தாரு, எரேமியாவா, எத்தனை பேர் வந்தாலும் சரி, கழுத்தை இருக்குமா, இருதயத்தை கடினப்படுத்துமா, அவர்களை சிறையாக்குமா. எசபேல் ஆவி தாக்கிட்டா தேவனுடைய வார்த்தை பயங்கரமா வந்தாலும் பயமே வராது. இன்னைக்கு பாருங்க, உண்மையா ஆவிக்குள் இருக்கிறவன் தேவனுடைய வார்த்தை வர வேண்டாம், பைபிள் உட்கார்ந்து படிச்சா கட 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 கடன்னு கண்ணு தண்ணி வரும். இல்லைன்னா ஒரு வார்த்தை கிடைச்சு அப்படியே குதிச்சு ஆர்ப்பரிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வரும், அளவிட முடியாத ஒரு பலன் வரும். இது ஒரு அடையாளம் நடக்கும். ஆனா இந்த ஆவி தாக்கிட்டா ஒண்ணுமே வரும், ஒரு ரியாக்ஷன் நீங்க அவங்க கிட்ட ஒண்ணுமே பார்க்க முடியாது. சொல்ல போனா அதுக்கு முன்னாடி அதை அவ்வளவு அதிகமாக தான் நீங்க நடப்பீங்க. இது எவ்வளவு பயங்கரமான தாக்கம் தெரியும். இன்னைக்கு நீங்க போய் வீட்டு உட்கார வச்சு கணவன் மனைவி கிட்ட பேசுங்க பார்ப்போம், தாழ்த்தாது, அதை விட அதிகமா நடக்கும். இதுதான் எசபேல். எசபேல் நீங்க என்ன விளையாட்டு நினைக்கிறீங்களா? சாதாரணமா என்ன போறீங்களா? எலியாவையே சுவாரத்தை போக பண்ணிச்சுன்னா இந்த ஜேக்கப் மாத்திரம், நீங்க மாத்திரம், யாருதான் மாத்திரம், அவர் கிருபையில ஜெயிக்க முடியாது. பார்த்துக்கிடுங்க. என்ன வேதம் சொல்லுது? உணர்வே இல்லைங்க. தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறவன் ஆகாப்புக்கு தெரியும். மழை பெய்ய
பெய்யாதுன்னு பெய்யாதுன்னு ஆகாப்புக்கு தெரியும். மழை வரணும் வர வைக்க தேவன் எப்படிப்பட்டவர்கள் தெரியும். அக்னினால் உத்தரவு அருளுகிற தேவனே தெரியும். அவர் தான் தேவனும் தெரியும். வாசிங்க, அவன் என்ன பண்ண செய்ய நீங்க நீங்க அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. செய்தான் இல்ல செய்ய, வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. செய்ய அப்புறம் இனிமேல் அதை செய்ய போறான்னு. இது வந்து செஞ்சதில்ல, இனிமேல் செய்ய. மொழிபெயர்ப்பு அருமையா மொழிபெயர்த்துக்கிறாங்க. இது செய்ய அப்ப இனிமேல் தான் அதை விட செய்ய போறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டோடைய எச்சரிப்பு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு சாத்தானுடைய தாக்குதல் நமக்குள்ள வரும். எசபேலுடைய தாக்குதல் வரும். ஏன் தெரியுமா? அப்பதான் அதிகமா பாவம் செய்யும். எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்வோம். எப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் பேசுவோம். எதை நம்ம எண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் எண்ணுவோம். எதை நடப்பிக்க கூடாது நினைக்கிறோமோ அதை தான் எண்ணுவோம். இதுதான் எசபேல் ஆவி. இருக்கிறதா? இருக்குமே. ஆனா இப்பொழுது மனம் புரிந்துள்ள. இப்ப நமக்கு ஆகாப்பின் ஆவி அல்ல, எலியாவின் ஆவி. பாருங்க, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வருது பாருங்க. இதைத்தானே ஏரோதியால் செஞ்சான், இதைத்தானே யூதாஸ் செஞ்சான். யோசிச்சு பாருங்க, இதைத்தானே எத்தனையோ இதைத்தானே சிதேக்கியா செஞ்சான், இதைத்தானே சாலமோன் செஞ்சான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் 2 முறை சாலமோனுக்கு தரிசனமானார். 2 முறை தரிசனமானார். வேண்டாம், அவரோட ஐக்கியம் வைக்காது, அவரோட ஐக்கியம் வைக்காது. நிச்சயமா அவங்களோட வழிவிலகப்படுவாங்க, என்னை விட்டு பிரிப்பாங்க. வேண்டாம் சாலமோன், வேண்டாம். எச்சரிக்கிறான். எச்சரித்துக்கு அப்புறம் சிலைகளை உண்டு பண்ண விக்கிரக ஆராதனை செஞ்சாம எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு கொடுமை. அதை சொல்லியதுக்கு அப்புறம் தான் அதிகமா செய்யணும். ஆண்டவர் எச்சரித்துக்கு அப்புறம் தான் அந்த ஸ்திரீகளோட ஐக்கியம் கொடுக்கணும். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவனுடைய தொகை அதிகமாகுது. இதுதான் எசபேல். பாவத்தோட பாவத்தை கூட்ட வைக்கிற ஆவி இதுதான். வேதம் சொல்லுகிறது, பாவத்தோடு பாவத்தை கூட்டலாமா? கூட்ட வைக்கணும். எசபேல் ஒரு பாவத்தோட வைப்பாங்க. ஒரு பாவம் செஞ்சு நீ தப்பு பண்ணிட்ட, சரி ரைட், நீ அதோட நீ தண்டிக்கப்பட்டுட்ட. அதுக்கப்புறம் அந்த பாவம் செய்ய மாட்டேங்கிற ஒரு இறுதி வராது. யோபு சொல்றாங்க, தண்டிக்கப்பட்ட இனி பாவம் செய்ய மாட்டேன். ஆனா எசபேல் தாக்குறதுமா, இனிமேல் தான் அதிகமா செய்வேன், இனித்தான் அதிகமா செய்வேன். ஒரு முறை அடிபட்டுட்டோம், திரும்ப அதே குழியில கால வைக்கிறது எத்தனை முட்டாள்தனம், எவ்வளவு பயங்கரமான ஆபத்து, எவ்வளவு எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு துணிக்கணும். அடிபட்டாச்சே, உண்மையான மனுஷன், சரி அறியாம தப்பு பண்ணிட்டேன், சரி அறிஞ்சு தப்பு பண்ணிட்டேன், சரி ஏதோ ஒரு ஆவின் தாக்கத்துல பண்ணிட்டேன், சரி ரைட், தண்டனையும் வாங்கிட்டேன், இனி என்ன பண்ணணும்? அதை செய்யக்கூடாது. யோபு அப்படிதான். நான் எல்லாரும் வீட்டில் அதை எழுதி போடுங்க. கட்டாயம் இதை பார்க்க நீங்க எழுதி போடுங்க. தண்டிக்கப்பட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன். உண்மை. யோபு அப்படிதான் சொன்னாங்க, தண்டிக்கப்பட்டேன், இனி என்ன பண்ண மாட்டேன். சொல்லப்போனா யோபு பாவம் பண்ணல, ஆனாலும் சொல்ற, நான் தண்டிக்கப்பட்ட இனி என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். ஆனா இனித்தான் அதிகமா செய்வேன். இதான் எசபேல். நீங்க அதை வாசிங்க. பாத்துட்டீங்களா? எப்போ முன்னாடி இருந்ததை பார்க்கணும், முன்னாடி இருந்ததை பார்க்கணும். இன்னைக்கு நீங்க பாருங்க, மகளை இப்படி செய்யாதடா, மக இப்படி நடக்காதடா, மக இப்படி நடக்காதடா, நீ செய்யாத வசனத்தின்படி இது தப்புப்பா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நீ என்னையா சொல்லுங்க, நான் என்ன கேட்கறது? இதை விட அதிகம் நமக்கு எதையாவும் பண்ண இல்ல, வாக்குரைத்தவர் நிறைவேற்றுகிறார். நான் அழுதுட்டு போயிடுவேன், நம்ம அழுதுட்டு போயிடுவோம். பிற்பாடு அதற்குண்டான பலனை அளிக்கிறவர் வருகிறார், 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 வருகிறார். இன்னைக்கு இந்த ஆவி உங்களுக்கு தாக்கப்பட்டிருக்கா? அவனி என்ன ஆவி? தேவன் எச்சரிச்சாலும் அந்த எச்சரிப்பை அலட்சியப்படுத்தி தீர்க்க தரிசனங்கள் அற்பமா என்ன வச்சு அதன்படி செய்ய விடாம, மனம் திரும்ப விடாம, அதை விட துணிகரமா செய்ய வைக்கிறது. கட்டாயம் ஆவி சபைக்குள் இருக்கு, கட்டாயம் ஆவி சபையில தலைவரிச்சாடுது. நிச்சயமா இந்த ஆவி இருக்கு.
இன்னைக்கு தப்ப விடாத அபிஷேகம் இறங்கி இருக்கிறது உண்மைதான். தப்ப விடாத ஆவியானவர் எரிந்து கொண்டிருக்கிறது உண்மைதான். இன்னைக்கு இந்த ஆவியிலிருந்து விடுதலை ஆயிட்டேன், விடுதலை ஆயிட்டேன், விடுதலை ஆகும். இப்போ 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 சப்ளா ஆயிட்ட கௌரி சாலமோனை பாருங்க, இந்த வாசிங்க 11 நீங்க வாசிங்க 2 வேகம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஒரு காரியத்தை விடாது. மோவாபியர் அருவருப்பானவர்கள் என்ன ஏத்தியுமாகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்களிடத்திற்கு அவர்கள் உங்களிடத்திற்கு பிரவேசிக்கலே ஆகாதுன்னு தேவன் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல, இஸ்ரவேலை ஆளுகிற சாலமோனுக்கு சொன்னார். 9 வாசிங்க. சாலமோனுக்கு தேவன் 2 விசை 2 தடவை இறங்கினார். எவ்வளவு பெரிய தேவன்! அவருடைய அன்பை நான் இங்க பார்க்கிறேன், ஒரு அன்பை நான் பார்க்கிறேன். சிங்காசனத்தை விட்டு இறங்கி எத்தனை அன்பு வச்சிருந்தார். டேய் சாலமோன், செய்யாதடா, இப்படி போகாதடா, இப்படி நடக்காத, இது தப்புடா, நீ ஏன் பிள்ளடா அப்படின்னு சொல்லி இருப்பாரு. ஆனா அவன் என்ன பண்ணா, அதுக்கப்புறம் தான் அவன் தவற நடக்க ஆரம்பிச்ச. அதிகம் தேவன் தரிசனம் ஆகிறதெல்லாம் எதுக்குங்க? இன்னைக்கு பலிபீடத்துல நின்று ஆண்டவர் பேசுறாரு, எதுக்கு எதுக்கு பேசுறார்? எதை குறித்து பேசுகிறார்? யாருக்காக பேசுகிறார்? எதை நடிப்பிக்க பேசுகிறார்? கவனிக்கணும். நம்ம சும்மா இல்ல. சபை என்பதும் சபையை வெளிப்படுத்துகிற சத்தியம் என்பதும் நீங்க நினைக்கிறது ஒரு அல்ல பிள்ளைகளா, நடுக்கத்துக்குரியது. தேவனை நீங்க தள்ளினாலும், அவர் வார்த்தையை தள்ளினாலும், தீர்க்கதரிசியை தள்ளினாலும், தீர்க்கதரிசி வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை தள்ளினாலும், இன்றைக்கு சொல்லுகிறேன், அவர்கள் மிதித்து அவர்கள் காலில் விழுந்த தூசி முதல் கொண்டு கடைசி நாட்களில் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு கட்டாயம் நியாயத்திற்கும்படி பேசு. இந்த இஸ்ரவேல் ஆவியின் தாக்கம் என்ன? வெளியே வர முடியல. என்ன காரணம்? உள்ள ஆசை. உண்மையான கிறிஸ்தவன் ஆசை வாசங்களை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்திருக்கிறார். வாசிங்களேன். கட்டளையிட்டு இருந்தும் திருப்பி கை கொள்ளாமல் போனதினால் கோபமானார். கோபம் எப்போ தேவனுக்கு வருது? அப்ப இதுக்கு முன்னாடி தேவன் கோபப்படல. கோபம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தல. அவன் மேல அன்பு வச்சு இறக்கம் வச்சு தேவன் அவன் இடத்துல பேசுறாரு மனம் திரும்பும்படி. அதை திரும்ப செய்யும் பொழுதுதான் தேவன் கோபம். ஏன்னா தாவீது கிட்ட சொல்லிட்டார், எப்பா அவன் தப்பு பண்ணா நான் மீளாமல் அடிப்பேன். எதிர அடிப்பேன்னு கூட சொன்னார். நண்பு தேவ பிள்ளைகளை நீங்க மாற்றி பாருங்க. அப்பாவை போல புள்ள நடக்கல. தாவீதை போல சாலமோன் உத்தமமாய் நடக்கவில்லை, உத்தமமான கர்த்தரை பின்பற்றவில்லை. யோசிச்சு பாருங்க, எங்க இருந்தவன் எங்க உயர்த்தினா தேவன், அதெல்லாம் மறந்துட்டான் பாருங்க. எசபேல் ஆவி தாக்கிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன். தேவன் நம்மளை எப்படி தெரிஞ்சுக்கொண்டார், எந்த ஸ்தானத்திலும் தெரிஞ்சுக்கொண்டார், எப்படிப்பட்ட காரியத்திலும் தெரிஞ்சுக்கொண்டார், எங்க இருந்த நம்ம இப்ப தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார், எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், எப்படி நம்மளை உயர்த்திருக்கிறார், நம்ம வாழ்க்கை எப்படி மாத்திருக்கிறார் அப்படிங்கிறதே மறக்கடிக்க பாருங்க. சாலமோன் யோசிச்சு பாருங்க. சொல்ல போனா இவன் ராஜா மகனுக்கு என்ன தகுதிங்கிறனா, இவன் இல்லீகலா பிறந்தவன், இவன் தவறான முறையில பிறந்தவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இவனை குறித்து சொல்லும்போது இவன் யாருக்கு என்னங்கிறத தேவன் திட்டமா சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அதை மறந்துட்டான் பாருங்க. எப்பவுமே ஆகாப்பும் அப்படிதான். அட பஞ்சம் அப்படியே விட்டுருந்தான்னு வச்சுக்க, ஒருத்த கூட நீங்க உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. இன்னும் வேணாம், இன்னும் ஒரு 3 வருஷம் மழை பெய்யாம இருந்து வச்சுங்க, செத்தான். மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டான்.
இந்த ஆவி தாக்கிட்டுனா கட்டாயம் சொல்லுகிறேன், தேவனையும் மறந்துடும், தேவன் செஞ்ச நன்மையும் மறக்க வைக்கும், நம்மை நேசித்தவர்களையும் மறக்க வைக்கும், நம்மை நேசித்தவர்கள் நமக்காக செய்த நன்மைகளை மறக்க வைக்கும். ஏன்னா இந்த ஆவி கட்டாயம் அதை மறக்கணும். பாருங்க, மறந்துட்டான் பாருங்களேன், மறந்துட்டான். உண்மையான தேவனுடைய மனுஷன் தேவன் ஆதியில நடத்தின பாதையை மறக்கவே மாட்டான். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் உளையான சேற்றில் இருந்த ஆண்டவர், நான் படு குழியில இருந்த ஆண்டவர், உங்களுடைய கரம், உங்களுடைய கண்கள் என்னை கண்டது, அந்த சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தது, என்னை கண்மணியில நிறுத்தினது, என்னை கழுவினது, என்னை சிங்காசனத்தில் உட்கார வைத்தது, எனக்குள்ள ஆளுமையை கொடுத்தது, எனக்கு உயர்வை கொடுத்தது. எங்கேயோ வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்பாக, கரவல் ஆடுகளுக்கு பின்பாக செத்து போக வேண்டிய என்ன முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி பார்த்து அழகு பார்த்தது, என்னை மேன்மையா உயர்த்தினது. மறக்காதீங்க பிள்ளைகள், மறக்காதீங்க. இந்த இறுதியில் நமக்கு கட்டாயம் தேவை. இந்த இடத்துல நிக்கிறதுக்கு முன்னாடி என் மனதில் உண்டாகணும், எங்க கிடந்த ஆண்டவரே, எங்க நிறுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே, நம்ம எங்க இருந்தோம், என்ன செஞ்சோம், அப்படி இருந்தும் அருமையா பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 1:10 வாசிச்சு பாருங்க. இந்த சபையை மிகவும் துன்பப்படுத்தினவன், சபையை துன்பப்படுத்தினவன், பல ஒத்தியமை செஞ்சவன், உமக்கு விரோதமா, உடைய ராஜ்யத்துக்கு விரோதமா, உடைய ஜனத்துக்கு விரோதமா, உடைய சபைக்கு விரோதமா நான் எழுப்பினவன், கொலை கொடுத்தேன். அப்படி இருந்தும் இந்த இறுதி யாருக்கு இருக்கோ அவன் தாங்க தேவ மனுஷன், அவன் தான் ஆவியில் இருக்கிற மனுஷன், அவன் தான் சத்தியத்தில் இருக்கிற மனுஷன், அவன் தான் ஆவியில் எக்கப்படுகிற மனுஷன். செய்த நன்மைகளை மறந்து போகிறவன் மனிதன், ஆனால் செய்த நன்மைகளை கட்டாயம் என வேதம் சொல்லுகிறது, ஆதியில செய்த நன்மைகளை தேவன் மறப்பாரோ அவர் அநீதியின் தேவனா? தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள் இருந்தால் கட்டாயம் முன்பு செய்த நன்மைகளை மறக்கவே மாட்டான். ₹1 நமக்கு கொடுத்திருந்தாலும் அந்த நன்றி இருக்கும். நான் கஷ்டப்பட்ட நாட்களை ₹1 கொடுக்க வேண்டாம், 2 வார்த்தை சொல்லி, பிரதர் ஆண்டவர் இருக்கிறார், நாங்கள் இருக்கிறோம், பயப்படாதீங்க சொன்னாங்க, அந்த வார்த்தை, அந்த நன்றி இருக்கும். ஆனா இந்த எசபேல் ஆவி தாக்கிட்டா நன்றிங்கிற உணர்வையே எடுத்து போட்டு, என கடைசி நாட்கள் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அந்த காலத்தில் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? மனுஷர்கள் தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, நன்றி இல்லாதவர்களா இருப்பாங்க. இவனுக்குள்ள நன்றியே இல்லை. எசபேலுக்கு நன்றி இருக்கு. யோசிச்சு பாருங்க, என் தேவனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் தண்ணியை கொடுத்து ஆகாப்புக்கு முழுக்க அவன் குடும்பத்துக்கு தண்ணியை கொடுக்காம காய வச்சிருக்க முடியுமா? முடியாது. ஏன் எகிப்திலே ஆண்டவர் அதை செய்யலையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக, பார்வோனுக்கு அவன் ராணுவத்துக்கு இருளாக மாற்ற முடியுமே. 10 வாதியம் எகிப்துக்கு, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமை நிறுத்த முடியுமா? செஞ்சிருக்கிறான். ஆனால் ஆகாப்பு மேல அவன் மனம் திரும்பணும், தன்னை தாழ்த்தணும், தேவன் கவனை கொடுக்கிறார். இருதயத்துல கையை வச்சு கொஞ்சம் சோதிச்சு பாரு, எனக்கு அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்கா? அந்த இருதயம் இருக்கா? எனக்கு ஒரு சின்ன விஷயத்துல கூட எனக்கு நன்மை செஞ்சிருந்தாலும் அது மறக்காத எசபேல் பார்க்க ஆரம்பிச்சுட்டானா தீர்க்க தரிசனத்தை அற்பமா என்ன வைப்பா, அசட்டையும் பண்ண வைப்பா, எச்சரிப்ப அற்பமா என்ன வைப்பான், தேவனுடைய நியாயத்திற்கு கூட அசட்ட பண்ண வைப்பான். அசட்ட பண்ணுவதிலும் தேவனுக்கு அதிகமா கோபத்தை மூட்டி விடுவான். யோசிச்சு பாருங்க, அந்த நியாயத்திற்கு இவதான் பயங்கரமா இருக்கிறார். ஆனா இவனுக்கு என்ன இல்ல, இவளுக்கும் இல்ல, இவனை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு இருக்க விடல. அதனாலதான் சொல்றேன், எசபேல் ஆவில தாக்கப்பட்டவங்களோட ஐக்கியம் வச்சிடாத. எசபேல் ஆவில தாக்கப்பட்டவங்களோட நீ ஒரு நாள் ஒருபோதும் ஐக்கியமா இருந்தாத. சிக்கிக்குவா, அவங்க கட்டாயம் தேவன் பக்கம் உங்களை திரும்பவே விட மாட்டாங்க, மனம் திரும்ப விடவே மாட்டாங்க, அந்த விருப்பத்தை உனக்கு கொடுக்க விட மாட்டாங்க, அந்த உணர்வு வர விடவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப அதிக அக்கிரமத்துக்குள்ள, அந்த அருவருப்புக்குள்ள,
என்னையா நீ வா, வா செய், நான் இருக்கிறேன் போ, நான் பார்த்துக்கிறேன் போ. வேதம் சொல்லுவது அவர்களுக்கு வேசிகளோடு தொடர்பு உண்டு. வேதம் சொல்லுது யாரோட நமக்கு ஐக்கியம். இதைத்தான் நம்ம ஆண்டவர் நம்மளோட பேசினாங்க. யாரோட நம்முடைய ஐக்கியம்? எசபேலோட வா. சொல்லுங்க, எசபேலோட வா. இன்னைக்கு நிறைய ஆகாப்புகள் பெருகிட்டாங்க. எசபேல்களுக்கு வித்து போடுகிற ஆகாப்புகள் பெருகிட்டாங்க. கட்ட மனைவியா இருந்தா கரெக்டான கர்த்தருக்குள்ளதான் கீழ்ப்படியணும். உண்மை. அவன் விபச்சாரம் பண்ண சொல்லுவான், அவன் பண்ணிருவியா? பேச்சுத்தனம் பண்ண சொல்லுவான், பண்ணுவியா? நான் உங்க அப்பாவுக்கும் கீழ்ப்படுகிறேன், பேச்சுத்தனம் பண்ணிருவியா? இல்ல, கர்த்தருக்குள். அதனாலதான் அதை அக்மெண்ட் பண்ண கர்த்தருக்குள். எல்லா கீழ்ப்படுதலும் கர்த்தருக்குள்ள வரணும். புருஷனுக்கு கீழ்ப்படுதல் கர்த்தருக்குள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுதல் கர்த்தருக்குள், அதிகாரிக்கு கீழ்ப்படுதல் கர்த்தருக்குள், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுதல் கர்த்தருக்குள், தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது கர்த்தருக்குள், எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்குள்ளதான், வெளியில்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஆவி ஒரு மனுஷனை தாக்கிட்டா கட்டாயம் தீர்க்க தரிசனங்களை அற்பமா என்ன வைக்கும், நியாய தீர்ப்புகளை அசட்டை பண்ண வைக்கும். பாருங்க, மிகவும் அருவருப்பா நடக்கும். மிகவும், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, மிகவும் அருவருப்பா நடந்தது. எப்போ? தீர்ப்பு எழுதுறதுக்கு அப்புறம். ஏன்னா ரோமர்ல நீங்க 1ஆவது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவன் நீதியா எழுதின தீர்ப்பை அறிந்தும் அதை அறிந்ததும் அல்லாமல் அதை செய்கிறவர்கள் மேல அவர்கள் பிரியமா இருக்கிறாங்களா? வாசிங்க. தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அறிந்திருந்தும் தாங்களே செய்கிறதும் அல்லாமல் ஆகப் யார் மேல பிரியம்? எசபேல் மேலையா? வேசி மேலையா? வேதம் சொல்லுதுங்க, தேவன் தீர்ப்பு எழுதிட்டாரு, இனிமேல் எழுத போறாங்க, எழுதிட்டாரு, அது உங்களுக்கு தெரியுது. ஆனால் இவங்க அதை குறிச்சு இல்ல, அதை செய்யறவங்க மேல பிரியம். அவங்களோட பேசணும், அவங்களோட இருக்கணும், அவங்களோட வாழணும். இது உண்மை. இன்னைக்கு உண்மையான மனுஷன் யாரோட ஐக்கியம் வைப்பான் தெரியுமா? தன்னை கண்டிக்கிறவன், தன்னை சிச்சிக்கிறவன், தன்னை போதிக்கிறவன், தன்னுடைய தப்புதலை உணர்த்துகிறவன், நமக்காக கண்ணீர் வர்றவன், நமக்காக ஜெபிக்கிறவன், நமக்காக உத்தரவாதம் பண்றவன், இப்படிப்பட்டவங்களோட தான் ஐக்கியம் வைப்பாங்க. நம்முடைய ஐக்கியம் யாரோட தெரியுமா? அவன் சொந்தக்காரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், புறஜாதி புறஜாதி தானே, தேவனை அறியாதவன் அறியாதவன் தானே, அந்நியன் தானே. அப்ப யோசிச்சு பாருங்க, யாரோட ஐக்கியம்? எதோட ஐக்கியம்? இப்ப பாருங்க, அவங்களோட விருப்பம். நீ யார் வீட்டுல போய் தங்குற? எங்க தங்குற? நீ எங்க போய் ஐக்கியமா இருக்கிற? யாரோட ஐக்கியமா இருக்க விரும்புற? எசபேல் ஆவி தாக்கிட்டா அவங்க தேவ பிள்ளைகள் மேல பிரியமாயிராமல், சத்தியத்தில் பிரியமாயிராமல், சத்திய ஜீவியத்தில் வாழ்கிறவர்கள் பிரியமாயிராமல், அநீதி செய்வதில் பிரியமா இருப்பாங்க, பாவம் செய்கிறதுல பிரியமா இருப்பாங்க. சங்கீதக்காரர் அருமையா ஜெபிச்சார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாங்கப்பா. நான் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்க மாட்டேன், பாவியின் வழியில நான் நிற்க மாட்டேன், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நான் உட்கார மாட்டேன், நான் கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருப்பேன். எஸ், இந்த சங்கீதம் யாருங்கிறீங்க? 1வது சங்கீதம் யாருங்க? மோசே எழுதின சங்கீதம். எவ்வளவு அருமையான வார்த்தை. அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு நான் 2 காரியத்தை ஆவியை எனக்கு வெளிப்படுத்துறேன். இந்த ஆவியிலிருந்து நீ விடுதலை ஆகும். இன்னொன்னு, எலியாவின் ஆவியை போல நீ புதுப்பிச்சுக் கொள்ளணும். 2 காரியம். சரியா சரியா. ஆனா ஒண்ணுங்க, எந்த சத்துரு என்னை துரத்துச்சோ, இனிமேல் அந்த சத்துருக்கு நான் முதுக காட்ட மாட்டேன். முகத்துக்கு முகத்தை அப்படி நிக்க வைக்க போறேன். விசுவாசிக்கிற ராமன் சொல்லுங்க.
முதுக காற்று அபிஷேகமா என் தேவன் எனக்கு கொடுத்தார். சத்துருக்களுக்கு முன்பாக முதுக காற்று வார்த்தையா எனக்கு கொடுத்திருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக முதுக காட்டுகிற வல்லமையினாலேயா என்னை நிரப்பி இருக்கிறார். முகமா நின்று அவர் தேவன் என்றும் நான் அவர் பிள்ளை என்றும் அவரை அல்லாமல் வேறொரு தெய்வங்களை என்று நிரூபிக்க தீய எனக்கு கொளுத்தி விட்டு இருக்கிறார். அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறார். சுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. இப்ப ஜெபிக்க போறோம். ஆமென். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். சரியாவில பிடிங்க, சரியாவில பிடிங்க, விடாதீங்க. சரியாவில பிடிங்க. அடக்கா அனுட்டக்கா ஓஷடா கடா மலக்கு தரும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அற்பமா என்ன வைக்கிற ஆவி, அசட்ட பண்ண வைக்கிற ஆவி, தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்து பயப்படாத ஆவி, உண்மையான ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவா, பாவத்தை உணர்த்துவார், அதை உணர்த்தி காட்டுவார். ஆனா இந்த ஆகாப்புக்குள்ள, இந்த எசபேலுக்குள்ள, அவங்களுக்குள்ள எல்லாவற்றுக்குள்ள ஒரு நாள் ஒருபோதும் அந்த உணர்வே இன்னைக்கு உனக்கு இருக்கா இல்லையா உன்னை டெஸ்ட் பண்ணிப்பார். உன்னை தராசில நிறுத்திப்பார். தேவன் நிறுத்துறதுக்குள்ள உன்னை நீ நிறுத்திப்பார். தேவனுடைய நியாயத்திற்கு கொடுக்கிறதுக்குள்ள உன்னை நிறுத்திப்பார். தேவ கோபம் உன்னை விழுகிறதுக்கு முன்னாடி நிறுத்திப்பார். தேவனுக்கு உனக்கு உண்டான காரியம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கவனிச்சுப்பார். சாலமோனுக்கு 2 முறை தரிசனமானார். உனக்கு எத்தனை முறை? இன்னைக்கு இசபேலை விற்றாத, இசபேலை விற்றாத. உண்மையான தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைக்காக ஏங்கி காத்திருப்போம். அதனால ஆசாரியனுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை ஜனங்கள் தேடுவார்களாம். கர்த்தருடைய வசனத்தை தேடணும். அந்த தாகம், இந்த வசனத்தை கேட்கறதுக்கே தாகம் வேணும்னா தேவன் எச்சரிக்கிறாரு எவ்வளவு பயம் வேணும். அப்ப நீங்க ஜனங்களுக்கு அந்த பயம், அந்த நடுக்கம் உனக்கு வந்திருந்தா நியாயத்திற்கு நீ தப்பி இருக்கலாமே. தேவன் பாருங்க யூதாசுக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். நீ கேட்டின் மகனா இருக்கிற, நீ திருடனா இருக்கிற, வேண்டாம். தேவன் எச்சரிச்சுட்டே இருக்கிறார். தூண்டுதல், தூண்டுதல். அவன் மனைவியை குறித்து பாருங்க, அவன் இருதயத்தை நிரப்பினானா, அவன் இருதயத்தை நிரப்பினானா சாத்தான். எதுக்கு? போய் பேசுவதற்கு. எங்க? பரிசுத்த ஆவிக்கு விரோதம். இன்னைக்கு துணிகரமா சபையில் நின்று போய் பேசணும். துணிகரமா தேவனுடைய மனுஷனுக்கு முன்னாடி, பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி, ஆவில நடத்தப்படுகிறவர்களுக்கு முன்னாடி, சத்தியத்தை அறிவிக்கிறவர்களுக்கு முன்னாடி போய் பேசுறோம். துணிஞ்சு, துணிகரமா. ஏன்னா நீங்க அதை பின்பாடி வாட்சி பாருங்க. நம்ம தொடர்ச்சி பொய்யின் ஆவியினால தேவன் நிரப்பினான தீர்க்கதரிசிகள் என்ன? அப்ப பாருங்க, உணர்வே இல்லை. இப்ப கணவன் தப்பு பண்ண சொன்னா மனைவியாவது புத்தி சொல்ல வேண்டாமா? இப்ப மனைவி தப்பு பண்ண கணவனாவது புத்தி சொல்ல வேண்டாமா? அதுக்கு தேவை ஒருவர் தேவன் இணைச்சிருக்கிறாரு. எதுக்கு கணவன் மனைவியா இணைச்சிருக்கிறாரு? ஒருத்தர் தப்பு பண்ண இன்னொருத்தர் புத்தி சொல்லணும், இன்னொருத்தர் தப்பு பண்ண இன்னொருத்தர் புத்தி சொல்லணும். ஒருவர் புத்தி சொல்லி இப்படியா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். ஆனா கணவன் புத்தி சொன்ன மனைவி ஏத்துக்காது, மனைவி புத்தி சொன்ன கணவன் ஏத்துக்க மாட்டாங்க, பெற்றோர்கள் புத்தி சொன்னா பிள்ளைங்க ஏத்துக்க மாட்டாங்க, பிள்ளைகள் புத்தி சொன்னா பெற்றோர்கள் ஏத்துக்க மாட்டாங்க, ஊழியக்கார புத்தி சொன்னா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க, ஜனங்க புத்தி சொன்னா ஊழியக்கார ஏத்துக்க மாட்டாங்க. சத்தியத்தின் வழி ஆவி நடத்திட்டு இந்த ஆவி எசபேல் ஆவிங்க புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளவே விட வெட்டிடிச்ச புத்தி சொன்னீங்க. நீங்க வெட்டிடி சாவம் போய் உட்கார்ந்து பண்ணாது என்னமா அப்படின்னு சொல்லி பாரு. அப்படியே மோகமா பகைச்சிருக்காங்க. முன்னேறவே இருக்காது. அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மகள் தன் தாய் செய்கிற அந்த பாடுகளை கண்ணால பார்த்து எப்ப உணராலும் அவதான் சரியான நல்ல மகளா இருப்பான். உண்மை. ஒரு கணவன் தன் மனைவி பண்ணுகிற தியாகத்தை உணர்ந்தாத்தான் சரியான நல்ல கணவனா இருப்பான். அதே போல ஒருவர் அந்த உணர்ந்தாத்தான் கட்டாயம் நல்ல நல்ல பிள்ளைகளை வாழ்வாங்க. இன்னைக்கு நான் சொல்ற சபை மணவாளன் தனக்காக பண்ணின தியாகத்தையும் அந்த அன்பையும் அந்த கிரிகளை உணர்ந்தாத்தான் சரியான மனவாட்டி சபையா இருக்கும். இல்லைன்னா கட்டாயம் மனவாளனுக்கு எந்த சபையா இருக்கும்? அவர் வருகிற போற சபையா இருக்கு.
இன்னைக்கு அந்த உணர்வுகளை எடுத்து போடுது இயேசுவே. இன்னைக்கு எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? இதை கேட்கிற பிள்ளைகள், வீடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்படி எழுந்திருக்கிறாங்க. அவரே இன்னைக்கு ஆவில நிரம்பி, இன்னைக்கு சத்தியத்தில் நிரம்பி, பரிசுத்த ஆவில நிரம்பி அந்த ஆவி அடிப்பதற்கு ஒப்பு கொடுங்க.